ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சிம்பிளான முழு மீன் வறுவல் தாங்க. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஒரு காரசாரமான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் ஒரு முழு மீன் வாங்கி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அப்படின்னா தான் நமக்கு மசாலாலாம் உள்ளக்க நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 பக்கமே நான் இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, உரப்புக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, கொஞ்சம் கலருக்காக நான் காஷ்மீர் சில்லி பவுட்ரு நான் சேர்க்குறேங்க. வேறு ஃபுட் கலர் ஒன்றுமே நான் சேர்க்கலை. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. நான் எடுத்துருக்கிறது பெரிய மீனுங்க, அதுக்காகத்தான் நான் அந்த பொடி அளவு நான் சொல்கிறேன். இல்லை இப்போ நம்ம கொஞ்சமாக லைம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய்ங்க. நமக்கு இந்த மீன் ஃப்ரை ஆகி வந்த விட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறக்காகத்தாங்க எண்ணெய். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் மசாலா எல்லாம் பரட்டி எடுத்துட்டேங்க. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ மீன் நமக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். போட்ட உடனே திருப்ப வேண்டாங்க, ஒரு 2 நிமிஷம் முடிஞ்சிட்டு நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை திருப்பி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 கரண்டி யூஸ் பண்ணி திருப்பி கொடுத்துக்கோங்க. பாருங்களேன், மசாலா ஒன்றுமே உதிராமல் இருக்குங்க. இப்போ இந்த பக்கம் 2 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. பாருங்களேன், நமக்கு மசாலா ஒன்றுமே உதிராமல் அப்படியே நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆகி கிடச்சிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட அருமையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நல்லா கிறிஸ்பாக காரசாரமான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான். அதுவும் முழு மீன் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நான் ட்ரை பண்ண மணிக்காவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.